இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அது ஒரு யுத்தக்களம். ஒரு பக்கம் பெலிஸ்தருக்கு தலைவனாக கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான், மறுபக்கம் இஸ்ரவேல் ஜனங்களிலே அவனை எதிர்க்க யாரும் முடியாத ஒரு சூழ்நிலை. தாவீது என்கிற ஒரு இளைஞன் நான் எதிர்த்து அவனை மேற்கொள்கிறேன் என்று புறப்பட்டு போய் அவன் நிற்கிறான். 2 பேரும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகும் போது பெலிஸ்தியன் தாவீதை நிந்திக்கிறான், தாவீதுடைய தேவனையும் நிந்திக்கிறான். அதுவும் பட்டயம் ஈட்டி எல்லாம் அவன் இருக்கிறது. ஆனால் தாவீதிடம் எதுவுமே கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது. கவன் கூழாங்கற்கள் தான் இருக்கிறது. அந்த ஆடு மேய்க்கும் பொழுது அவனுக்கு என்ன இருந்ததோ அதுதான் அப்படியே இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அவன் பயங்கரமா நிந்திக்கிறான். அவனுக்கு எல்லாமே இருக்கிறது. அவன் சிறு வயதிலிருந்தே கோலியாத் யுத்த வீரன். சவுல் ராஜாவாவிலே அந்த ராணுவ அவனோடு இருந்த சேவகராலே அந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. யுத்தத்திற்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கவும் முடியல, முன்வரவும் இல்லை, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் தாவீது தெளிவாக சொல்லுகிறான், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் நம்முடைய ஆண்டவர், சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் சொல்லுகிறார். இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்கிற நாமம். அது எல்லா நாமத்திற்கு மேலான நம்ம இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமாக உடனே பதில் கொடுப்பார். பிசாசு அந்த பேரை சொன்னாலே அலறுவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள நாமம் அது. நடந்தது என்ன? தாவீது யுத்தத்திற்கு முன்பாக போகிறான். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய கவனை எடுத்து அப்படி சுழற்றுகிறான். நேராக அந்த கோலியாத்தின் நெத்தியில் விழுகிறது. அவன் கீழே விழுகிறான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி அங்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறார். அநேக நேரத்தில் சத்துருக்கள் எழும்பும் பொழுது எனக்கு பலன் இல்லை, அவங்க எப்படி மேற்கொள்ள, அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க பலசாலிகள், அவங்களை எதிர்த்து நிற்க எங்க குடும்பத்தால முடியாது, எங்களால முடியாது, அவங்களுக்கு பணபலம் இருக்குது, பக்கபலம் இருக்குது, பதவி இருக்கிறது, பவர் இருக்குது, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தான் அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய சுதந்திரங்களை நிறைய இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய சுதந்திரங்கள், நமக்குள்ள முக்கியமான ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போய்விடுகிறது. சோர்ந்து விடுகிறோம், எதிர்த்து நிற்க முடியாமல் புலம்புகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு என்கிற நாமத்துல நில்லுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் கூட நின்று உங்களுக்காக வழக்காடுகளோடு வழக்காடுவார், நீதி செய்து கொடுப்பார். உங்களுக்காக வழக்காட யுத்தமான யாரு இல்லைன்னு சொல்லி புலம்பாதங்க. சத்துருக்களை வீழ்த்தும்படியாய், முறியடிக்கும்படியாய் பின்னிட்டு பார்த்து அவங்க திரும்பி ஓடும்படியாய் செய்வார். ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ஒரு அருமையான விதவை தாய், அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அது முக்கியமான ஒரு மெயின் பிளேஸ்ல இருந்துச்சு. அது பக்கத்தில் இருந்த இன்னொரு மனிதன், ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய தொழில் அதிபர். அவர் அதுல ப்ரொமோஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப இந்த நிலத்தையும் அபகரிக்க ஆரம்பிச்சாரு. இந்த சகோதரிக்கு யாருமே பக்கபலம் கிடையாது, ஆதரவும் கிடையாது. அந்த நிலம் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பெரிய ஆட்கள் இது எங்க ஃபைட் பண்ணிக்க போது, வந்தா பாத்துக்கலாம், அதை அடிச்சு துரத்திடலாங்கிற நம்பிக்கையில தன்னுடைய பெரிய பெரிய ஆட்களை நிறுத்தி அந்த வேலைகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த சகோதரிக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப துக்கமாயிடுச்சு. என்ன பண்ணு தெரியல. நேராண்டு இரவு ஆண்டுடைய சமூகத்துல உட்கார, ஆண்டவரே நாளைய தினம் நான் அங்க போறேன், என்னுடைய இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற பகுதியை விட்டுட்டு அவங்கள உம்மால் துரத்த முடியும். கோலியாத் தன் தாவீது எதிர்த்தான். கோலியாத் விழுந்தான். இன்னைக்கு எதிர்க்க எனக்கு பலன் கிடையாது. கோலியாத் தன்னை மாம்ச பலத்தினால ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தாவீது சின்ன பையனா, நீங்க கூட இருந்ததுனால ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு எனக்கு போராட, எனக்காக வழக்காட, எனக்காக பேச கணவனோ குடும்பத்தாரோ கிடையாது, நீர் இருக்கிறீர், என் கூட வாங்க ஆண்டவரேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இடத்த பார்க்க போறாங்க. போகும்போது அங்க ஒரு கூட்டம் நிற்குது. அதை ஆக்கிரமிச்சு விட்டு ஒரு பெரிய ஆட்கள். இந்த சகோதரி சாதாரணமா நடந்து போறாங்க. இங்க கிட்ட வரும்போது அந்த ஆட்கள் பார்த்துட்டு ஓடுறாங்க, அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஒரு பெரிய கூட்டம் அப்படியே ஓடி போச்சுதான். இந்த சகோதரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன என்னைய பார்த்து அப்படி ஓடுறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க பொருட்கள் மற்றதெல்லாம் வேலை செய்ய முடியாது கொண்டு வந்தெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லை. இதை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாங்க.
திருப்பி அவங்க வரவே இல்லை. அந்த பகுதியில் வேலையை இவங்க இடத்த தொடவும் இல்லை. அவங்க இடத்துல முடிவு பண்ணி அவங்க இடத்துக்குள்ளே மார்க் பண்ணி வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள் கழிச்ச பிறகு ஒருத்தர் வந்து கேட்டாங்களா, அவங்க அங்க நின்ன ஆட்கள, ஏமா உங்க கூட அன்னைக்கு வந்த அந்த பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய ஏதோ ஆயுதங்களை வச்சுட்டு ஏதோ யுத்தத்துக்கு போற மாதிரி ஒரு ராணுவம் மாதிரி வந்தாங்களே, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த சகோதரிக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு இதே மாதிரி ஒன்னும் அந்த லேண்ட் உங்க லேண்டுக்கு வந்தீங்களே, நாங்களாம் அதை ஆக்கிரமிச்சு அதை ரெடி பண்ணலான்ட்டு வரும்போது நீங்க வந்து உங்கள்கிட்ட பார்க்கும்போது உங்கள்கிட்ட கூட இருந்த ஆட்கள் பயங்கரமா இருந்தாங்க, எங்களை அவ்வளவுதான் ஒண்ணு இல்லாம அழிச்சிருவாங்க சொல்லி நாங்க அடிச்சு பிடிச்சு ஓடி போயிட்டோம். அப்பதான் அந்த சகோதரிக்கே தெரிய ஆரம்பிச்சுதான் நம்ம கூட யுத்த சேனையை கர்த்தர் கொண்டு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சகோதரி கண்களுக்கு அவர்கள் தெரியவில்லை, சத்துருக்களின் கண்களுக்கு தெரிந்தார்கள். அலறடித்து ஓடி போனார்கள். இந்த மகளுடைய சுதந்திரம் காப்பாற்றப்பட்டது. யோசித்து பாருங்களேன், நம்ம அநேக நேரம் தேவனுடைய வல்லமை அற்பமா எண்ணி விடுகிறோம். யார் இருக்கிறா, எனக்கு என்ன இருக்கிற என்று புலம்பி இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, எனக்கென்று என் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு தான். எனக்கென்று கொடுத்த நன்மையை சத்துரு தொட முடியாது. கர்த்தர் சத்துருக்களை சிதறடிப்பார்னு சொல்லி இயேசுங்கிற நாமத்தில் நின்று பாருங்க, ஜெயம் நமக்கு கிடைக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். உம்முடைய சேனை எங்களோடு கூட நீங்க அனுப்பி அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து சத்துர சிதறடிக்க முடியாம பண்ணுகிறவர். அப்பா, சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தினால் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் குறமா சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாலும் இந்த நாளிலே சிதறடிக்கப்படட்டும். எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் தங்களுடைய பங்குகளை சுதந்திரத்தை இழந்திருக்கிறார்கள், அது திருப்பிக் கொள்ளும்படியான கிருபைகள் உண்டாகட்டும். உடைய வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, பயத்தினாவை எடுத்து போடுங்க, குழப்பத்தை எடுத்து போடுங்க. இயேசுங்கிற நாமத்தை தரித்து கொண்டு நிற்க உதவி செய்யுங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சத்துருக்களை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். இயேசு என்கிற நாமம் நமக்கு உண்டு. அந்த நாமத்தினால காரியங்களை செய்வோம். யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். மாந்தர் போற்றும் நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம். மாந்தர் போற்றும் நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம். பூவுலகோர் போற்றும் மேன்மையான நாமம். பூவுலகோர் போற்றும் மேன்மையான நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே.